கண்மணி கூட வந்து அன்பு பேசிட்டு இருக்கும்போது பரமனு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கு முன்னாடி ஒரே ஷாக்கிங் ஆயிருது. நம்ம சண்டைக்குழி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேத்தையும் கூப்பிட்டு, இவங்க 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சுக்கிறாங்க. இவங்களுக்குள்ள நடந்த சண்டை கண்மணிக்கும் நம்ம சண்டைக்குழிக்குமே தெரியாது இல்லையா? ஆனா ஏன் இப்படி முறைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. இந்த ஃபோட்டோவுக்காக தான் ஆரம்பத்துல இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா, இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இத சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி கண்மணி என்ன பண்றாங்கன்னா, அன்பு குடுத்த அந்த ஃபோட்டோவ வந்து நேரா பரமிட்ட கொண்டு போய், "அண்ணா அத நீங்களே வச்சுக்கங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அன்பு வந்து வேகமா வந்து, "அதெல்லாம் குடுக்காத. அது நான் உனக்காக வாங்குனது. தேவையில்லாம அத போய் அவன்ட்ட குடுத்துக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. "என்ன ஆச்சுங்க? நீங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தானே நீங்க குடுத்தீங்க. இத நான் யாருக்கும் குடுக்கக்கூடாதா?" அப்படின்றாங்க. அதுக்கு வந்து அன்பு சொறாப்புல, "அப்படி இல்ல. நாம 2 பேரும் வச்சுக்கிறதுக்கு தான் அந்த ஃபோட்டோ நான் உனக்கு செலக்ஷன் பண்ணேன். ஸோ இத வந்து நீ அவன்ட்ட குடுக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு" சொல்லி ஃபோட்டோவ பிடுங்கி கொண்டு போய் வச்சுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் வந்து கோவம் அதிகமா இருக்கு. அதுக்கிடையில வந்து சிவகாமி என்ன பண்றாங்கன்னா, பிரச்சனை எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்றாங்க, "நீங்க ஏன் இந்த இடத்துல ஒரு மாதிரி எல்லாரும் வந்து அப்செட்டா இருக்கீங்க? கோயில ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வாங்க. திருவிழா நடக்குது இல்லையா? வெளில போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ வந்து பரமனையும் அதே நேரத்துல வந்து அன்பையும் வந்து சமாதானப்படுத்தி சண்டைக்கோழியும் கண்மணியும் கூட்டு போறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகி போகுதுங்க. 2 பேரும் கூட்டு போய் அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, பலூன்ல வந்து துப்பாக்கி சுடுற அந்த விளையாட்டுல வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து கண்மணி வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அது நல்லா வந்ததுனால பிரச்சனை இல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சண்டைக்கோழி சுடுறதுக்கே தெரியல. அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப பரமே வந்து கூட இருந்து உதவி பண்றாரு. அத வந்து கண்மணி பார்க்கும்போது நினைக்கிறாங்க. இவங்க வந்து ஆரம்பத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்ப பார்த்தா வந்து ஒரு லவர் மாதிரியே அவங்களுக்குள்ள வந்து ஒரு விஷயம் இருக்கு. இத ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமயே இருக்காங்க போல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அதையும் வந்து நம்ம அன்பிட்ட சொல்றாங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து 2 பக்கமும் வந்து நல்லா வந்து ஒரு பாஸ்பரமா போயிட்டு இருக்கும்போது, சண்டைக்கோழியும் வந்து நல்லா சூப்பரா துப்பாக்கி சுடுறாரு. அவர பொறுத்தவரைக்கும் ட்ரெய்னிங்ல எடுத்தவங்களே ரொம்ப செம்மையா பண்றாரு. அன்புக்கு வந்து வரவே இல்ல. இத வந்து அவர் நல்லா கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி சிரிக்கிறாரு. இது வந்து அன்புக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. அடுத்து அவங்க அடுத்த இடத்துக்கு போகும்போது, அங்க ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து இங்கிலீஷ்ல வந்து பேசும்போது, நம்ம சண்டைக்கோழிக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியல. இன்னும் சொல்லப்போனா பரமனுக்கு சுத்தமா தெரியவே இல்ல. அப்போ வந்து அன்பு வந்து அந்த இடத்துல வந்து இங்கிலீஷ்ல பேசி, அந்த இங்கிலீஷ்காரருக்கு வந்து எல்லா வார்த்தையும் சொல்றாரு. இந்த கோயில் வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகுன டயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பரமனுக்கு இடிகேட்டா இருக்கு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்ணுல வின் பண்றாங்க, ஒண்ணுல வந்து தோக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனை ஈகோ அதிகமாவே இருக்கு. 2 பேருமே மனசுக்கிட்டு வெளியில போயிடுறாங்க. அப்போ கண்மணியும் அன்பு அப்போ கண்மணியும் நம்ம வந்து அதே நேரத்துல வந்து சண்டைக்குழி என்ன பண்றாங்கன்னா, நம்ம பெண்கள் வந்து எப்பயுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பரஸ்பரமா இருப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குருவோம். விட்டு கொடுக்குறது வந்து நம்மள்ட்ட அதிகமா இருக்கும். ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. அவங்கள்ட்ட எப்பயுமே ஈகோ அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாமா 2 பேரும் அப்படித்தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சமாதானப்படுத்தணும்லன்னு சொல்லி திரும்ப சமாதானப்படுத்தி 2 பேத்தையும் ஒண்ணு சேர்த்து கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு நடக்கிறதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்மணிக்கு வந்து அந்த இடத்துல ஒரு விபரீதம் நடக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.